Good afternoon to all. Today we talk about life process in bacteria. Okay, நம்ம attributes of living organism அப்படின ஒரு டாபிக் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கதையில ஒரு attribute தான் இந்த respiration. இன்னொரு attribute metabolism ஒரு attribute படிச்சிருக்கோம் இல்லையா? What is metabolism? Totality of chemical reaction which takes place within a living cell. ஒரு living cellக்குள்ள நடக்கிற total chemical reaction தான் metabolism. அப்படினு பார்த்தோமா அதுல அனபோலிசம் அண்ட் கேட்டபோலிசம் சொல்லக்கூடிய ரெண்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதுல இந்த ரெஸ்பிரேஷன் இருக்குது அனபோலிசம்ல வருமா இல்ல கேட்டபோலிசம்ல வருமா? எஸ், ரெஸ்பிரேஷன் இது கேட்டபோலிக் ரியாக்ஷன் ஆகும். கேட்டபோலிசம் அப்படினா என்ன? பில்டிங் அப் process ஆ பிரேக்கிங் டவுன் process ஆ? எஸ், பிரேக்கிங் டவுன் process தான் ரெஸ்பிரேஷனா இருக்கும். as well as ஒரு ஸ்டோர்டா இருக்கிற கெமிக்கல் காம்போனன்ட் அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறது தான் கேட்டபோலிசம் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா? ஒரு குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி ஆக்சிஜனாக எனர்ஜியாக ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள்லாம் படித்தோம் இல்லையா? ஓகே, சேம் இன்றைக்கி நம்ம ஒரு பாக்டீரியாக்குள்ளே நடக்கிற லைஃப் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு லைஃப் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? ரெஸ்பிரேஷன் ஆனது இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸேல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ரெஸ்பிரேஷன் என்பது ரொம்ப பெரிய ஹியூஜ் ப்ராசஸ். அதை பற்றி ஒரு சாப்டரில் ஒரு 20-25 பக்கம் அதை கிட்ட படிப்போம். ஆனால் நம்ம ஒரே லைனில் இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸேல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிப்போம் இல்லையா? எஸ், பெட்டர் நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்க வேணாம். ஏன்னா நம்ம செகண்ட் வால்யூமில் இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இங்கே நம்ம ரெஸ்பிரேஷன் என்பது ஒரு லைஃப் ப்ராசஸாக இருக்கும். ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்ணுற ஒரு ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். ஆக்சுவலாக இந்த ரெஸ்பிரேஷனில் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் சேம் மேனரில் ரெஸ்பெக்ட் பண்ணுமா இல்லை டிஃப்ரெண்ட் மேனரில் ரெஸ்பெக்ட் பண்ணுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டும் அனிமல்ஸும் அதில் ரெஸ்பிரேஷன் பேட்டர்ன் சிமிலராக இருக்குமா டிஃபர் ஆகுமா? எஸ், சிமிலராக இருக்கும் அப்படின்னா உன்னோட ஆன்சர் கரெக்ட். எஸ், ரெண்டுமே ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போது ஆக்சிஜனை தான் இன்ஹேல் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை தான் எக்ஸேல் பண்ணும். பிளான்ட் அப்படின்னா பிளான்ட் கிட்டேருந்து தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அப்படின்னா பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணும் அப்படின்னா எஸ் அப்படிதான். ஆனால் அது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் கிடையாது, அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸாக இருக்கும். எஸ், கிளியரா? ஒரு பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணும். ரெஸ்பிரேஷன் அப்போ அதுவும் நம்மளை போலவே ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணும். அதுதான் ரெஸ்பிரேஷன். விச் மீன்ஸ் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் அனிமல்ஸ் ரெண்டுத்துலையுமே ரெஸ்பிரேஷன் சிமிலராக இருக்கும். ஆனால் இந்த ரெஸ்பிரேஷனை ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடக்குதா இல்லை ஆக்சிஜன் ஆக்ஷன்ஸில் நடக்குதா அதை பேஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் ஆக்சிஜன் ஹெல்ப்போட ஆக்சிஜன் இன்வால்மெண்ட்டோட நடக்கிற ரெஸ்பிரேஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். வேறஸ் இன் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆன் அப்படின்னாவே ஏ வருதுதானாவே ஆப்சன்ஸ் இண்டிகேட் பண்ணுவோம் இல்லையா? ஆக்சிஜன் ஆப்சன்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் anaerobic respiration. இது நீ 10th ப்ராக்டிகல்ஸில் கூட படிச்சிருப்பேன். anaerobic respiration அப்படின்னாவே டக்குன்னு எந்த வேர்ட் ஞாபகம் வரணும்? எஸ், அஃப்கோர்ஸ் ஃபர்மெண்டேஷன் தான் இல்லையா? ஃபர்மெண்டேஷன் மேனரில் ஒரு ஆர்கானிசம் அதோட எனர்ஜியை ஃபார்ம் பண்ணிக்குதா இல்லை ரெஸ்பிரேஷன் மேனரில் ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்டை குளுக்கோஸையோ கார்போஹைட்ரேட்டையோ இல்லை ப்ரோட்டீனையோ இல்லை ஃபேட்டி ஆசிட்ஸையோ அது ஆக்சிடைஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அதிலே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகுதா அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம டாபிக் லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா. அதில் ரெஸ்பிரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேஷன்ன்றது ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் இருந்துச்சுன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும், ஆக்சிஜன் ஆப்சன்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷனை ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனும் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா எஸ், ரெஸ்பிரேஷனில் உனக்கு வந்து எஸ் உனக்கு ஒரு சாப்டரே இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இதில் ஒரு 4 ப்ராசஸ் இருக்கும். கிளைகோலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இப்படி 4 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும். இதில் 4th ப்ராசஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் ஒரு 7x ஃபார்மில் இருக்கும். அதில் லாஸ்ட் டெர்மினல் எண்டில் ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் ஆகும். ஏன்னா ரெஸ்பிரேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் ரெஸ்பிரேஷன். அப்படி ஒரு பாக்டீரியா அதோட டெர்மினல் அக்செப்டடா ஆக்சிஜனை
இருக்கு அப்படின்னா அதுதான் aerobic respiration. The bacteria which requires oxygen as a terminal acceptor. ஒரு ஆர்கானிசம் அதோட ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் அப்போ டெர்மினல் அக்செப்டரா ஆக்சிஜன் ரெக்கார்டபிளா இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியாவை அந்த ஆர்கானிசத்தை ஏரோபிக்கலி ரெஸ்பயர்ட் ஆர்கானிசம் ஏரோபிக் பாக்டீரியா அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பாக்டீரியாவால அனரோபிக் கண்டிஷன்ல டெஃபினட்டா சர்வைவ் ஆக முடியாது. அனரோபிக் கண்டிஷன் அப்படின்னா தட் இஸ் the absence of oxygen. ஆக்சிஜன் ஆப்சன்ஸ்ல அதால சர்வைவ் ஆக முடியாது. அதுதான் aerobic respiration. aerobic respiration ஒரு ஆர்கானிசம் ஒரு பாக்டீரியா ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல சர்வைவ் ஆகுது. ஆக்சிஜனோட ஹெல்ப்போட அதோட growth and metabolism takes place ஆகுது தான் aerobic respiration. ஒரு aerobic ஆர்கானிசம் ஆக்சிஜன் ஆப்சன்ஸ்ல in other words anaerobic கண்டிஷன்ல அதால சர்வைவ் ஆக முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இஸ் நம்ம shape and arrangement of bacteria இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எப்படி இருக்கும்? எத்தனை பிளேன்ல டிவைட் ஆகும்? ஒன் பிளேன்ல டிவைட் ஆகும், ரெண்டு பாக்டீரியாவா டெவலப் ஆகும், அகைன் ஒன் பிளேன்ல டிவைட் ஆகும், ஃபோர் காக்கைஸ் டெவலப் ஆகும். இப்படி கண்டினியூஸா டிவைட் ஆகி நமக்கு டாட்டர் பாக்டீரியாஸ் டெவலப் ஆகும். ஆனால் இந்த டாட்டர் பாக்டீரியாஸ் டிட்டாச் ஆகாம டிசோசியேட் ஆகாம ரிமைன் அட்டாச்சா அசோசியேட்டடா ஒரு செயின் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது தான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா இருக்கும். aerobic respiration அப்படின்னா என்ன? அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸா இருக்கும். செகண்ட் ஒன் ஆப்ளிகேட் aerobes கூட மீன் ஃபார் ஆப்ளிகேட். நம்ம இந்த வேர்டு ஏற்கனவே உங்களுக்கு ஃபேமிலியரான வேர்டு தான். வைரஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது வைரஸஸ் ஆர் இன்ட்ராசெல்லுலார் ஆப்ளிகேட் பாரசைட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆப்ளிகேட் என்ற வேர்டு என்னது? வேர்டு எதை மீன் பண்ணும்? எஸ் கம்பல்சரி பாரசைட்டிக்கா இருக்கிறது வைரஸ். கம்பல்சரி பாரசைட்டிக்கா இருந்தாதான் லிவிங்கா இருக்க முடியும்ன்றது வைரஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இல்லையா? இங்க ஆப்ளிகேட் aerobesன்றது என்ன அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆக்சிஜன் ஆப்சன்ஸ்ல சர்வைவ் ஆக முடியாது சொன்னாங்க இல்லையா? ஆனால் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஃபேக்கல்டேட்டிவ் aerobic இருக்கும். ஃபேக்கல்டேட்டிவ்னா ஆப்ஷனல் ஒன். சப்போஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஆக்சிஜனே இல்லை அப்படின்னா ஒரு அளவுக்கு தாக்கு பிடிச்சி இந்த aerobic பாக்டீரியாவால சர்வைவ் ஆக முடியும். ஒரு அளவுக்கு தாக்கு பிடிச்சி சர்வைவ் ஆக முடியும். கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஆக்சிஜன் ஆப்சன்ஸ்ல இருக்கும்போது அதால சர்வைவ் ஆக முடியாது. which means streptococcus which is an example for facultative aerobic organism. whereas micrococcus species ன்றது obligate aerobes ஆகும். இந்த ஆப்ளிகேட் அப்படின்னா கம்பல்சரி டெஃபினட்டா ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல மட்டும் தான் அதால சர்வைவ் ஆக முடியும். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா அதால சர்வைவ் ஆக முடியாது. அதுதான் இந்த ஆர்கானிசம் மஸ்ட் ஹேவ் ஆக்சிஜன் டு சர்வைவ். ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும்ன்ற கண்டிஷன் தான் ஆப்ளிகேட் aerobes. இதுக்கு எக்ஸாம்பிள் மைக்ரோகாக்கஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா தான். இது வந்து ஸ்மாலர் சைஸ்ல இருக்கிறதுனால மைக்ரோகாக்கஸ்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறது காக்கஸா இருக்கும். மைக்ரோனா ஸ்மாலரா இருக்கும். 0.0 மைக்ரோமீட்டர் டு 5 மைக்ரோமீட்டர் சைஸ்ல இருக்கிறது. 0.3 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் சைஸ்ல இருக்கிறது இதோட சைஸா இருக்கும். மேக்ஸிமம் இந்த மைக்ரோகாக்கஸ் டெட்ராட்ஸ் ஆகும். 4 காக்கஸ் அசோசியேட்டடா டெட்ராகாக்கஸ். எத்தனை பிளேன்ல ஒரு டெட்ராகாக்கஸ் டிவைட் ஆகும்? எஸ், 2 பிளேன்ல டிவைட் ஆகும் இல்லையா? ஏன்னா ஒரு காக்கஸ் ஒரு பிளேன்ல டிவைட் ஆகும்போது 2 பாக்டீரியாஸ் டெவலப் ஆகும். செகண்ட் பிளேன்ல டிவைட் ஆகும்போது 4 பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? டெட்ராகாக்கஸ். மைக்ரோகாக்கஸும் டெட்ராகாக்கஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஆப்ளிகேட் aerobic பாக்டீரியாவா இருக்கும். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா இருக்கும். இந்த சென்ஸ் கம்பல்சரி ஆக்சிஜன் ஆப்சன்ஸ்ல மட்டும்தான் அதால சர்வைவ் ஆக முடியும். இதுதான் ஆப்ளிகேட் aerobic respiration அப்படின்னா ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல சர்வைவ் ஆகிறது aerobic respiration. அது ஃபேக்கல்டேட்டிவ் aerobic இருக்குன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸா இருக்கும். ஆப்ளிகேட் aerobesா இருக்குன்னா அது மைக்ரோகாக்கஸ். செகண்ட் ஒன் anaerobic respiration. anaerobic respiration வரும்போது anaerobic அப்படின்னாவே ஆக்சிஜன் அந்த எசென்ஷியல் கிடையாது. it do not use oxygen for growth and development of organism. அதோட growth and development ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்காமே அது சர்வைவ் ஆகுது, க்ரோ ஆகுது, டெவலப் ஆகுது, மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதுதான் anaerobic respiration ஆகும். இதுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போ ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் ஒரு குளுக்கோஸோ கார்போஹைட்ரேட்டோ புரோட்டீனோ ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிஜன் ஆட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜியா ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும், க்ரோத்தும் நடக்கும்.
ஆனால் anaerobic ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனே ஆட் ஆகல, ஆக்சிடேஷனே நடக்கல அப்படின்னா அதுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும், எப்படி அது மெட்டபலைஸ் ஆகும், எப்படி க்ரோ அப் ஆகும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி தான் அது க்ரோ ஆகும். எனர்ஜி எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா, ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் மூலமா எனர்ஜி கிடைக்கும். நமக்கு ஏரோபிக் மேனர்ல ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகுது அப்படின்னா அந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் அதாவது குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகி லார்ஜ் நம்பர் ஆஃப் எனர்ஜி மாலிகூல்ஸ் ஏடிபி கிடைக்கும். whereas in anaerobic respiration இங்க பார்ஷியலா தான் ஆக்சிடேஷன் நடக்கும், பார்ஷியலா ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி நமக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் கிடைக்கும். அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஆர்கானிசம் க்ரோ அப் ஆகும், அதோட மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதுதான் anaerobic respiration. anaerobic respiration னா the bacteria, the anaerobic bacteria which do not use oxygen for their growth and development, growth and metabolism. Okay, but hence it obtain some amount of energy by the process of fermentation. Fermentation reactions are named as anaerobic respiration. Example, Clostridium. Clostridium bacteria botulism அப்படின ஒரு term disease பத்தி கேள்விப்பட்டிருப்பார். கதை காஸ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீனஸ் தான் இந்த Clostridium bacterium. இந்த Clostridium bacterium anaerobic bacteria which means anaerobic conditionல absenceல survive ஆகிற bacteria. say for example food contaminate ஆகாம இருக்கிறதுக்காக anaerobic conditionல airtight conditionல food பேக் பண்ணுவாங்க இல்லையா, ஆனா நமக்கு aerobic conditionல இருந்தா மைக்ரோப்ஸ் ஈஸியா க்ரோ ஆகும், அதனால அது கண்டாமினேட் ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும் சொல்லிட்டு anaerobic conditionல airtight conditionல பேக் பண்ணாலும் anaerobic conditionல க்ரோ ஆகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணும். அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ற ஹியூமன் பீயிங்ஸ்ல நர்வஸ் டிசார்டர்ஸை லீட் பண்ணுறது, பிரீத்திங் டிசார்டர்ஸை லீட் பண்ணுறது, அதெல்லாம் இந்த Clostridium மாதிரி இருக்கிற anaerobic பாக்டீரியாவோட வேலையா இருக்கும். anaerobic அப்படின்னா ஆக்சிஜன்ல சர்வைவ் ஆகிற ஆர்கானிசம் தான் anaerobic ஆர்கானிசம். எப்படி எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா by the process of fermentation. example Clostridium species. ராட் ஷேப்ல இருக்கிற ஒரு பாக்டீரியா இந்த Clostridium species இருக்கும். இதுவும் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா தான். நெக்ஸ்ட் facultative anaerobes. facultative anaerobes வரும்போது இது ஈக்குவலி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. நம்ம ஏற்கனவே Fimbria alpini எந்த டாபிக்ல படிச்சோம் இல்லையா, Enterobacterium. Enterobacteriumல இருக்கிற ஒரு ஆர்கானிசம் தான் ஈக்குவலி. Enterobacterium or Fimbria alpini எல்லாமே Fimbria alpini சொல்லக்கூடிய அந்த ஸ்மால் தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் பாக்டீரியோட சர்ஃபேஸ்ல இருக்கும். அதுதான் அதுல சில டைப் ஸ்பெஷல் டைப்பா கான்ஜுகேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும், செக்ஸ் பைலிங் நேம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியால படிச்சோம் இல்லையா, சேம் அங்கே படிச்சா அது ஈக்குவலாக இங்கேயும் உனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஃபேக்கல்டேட்டிவ் anaerobes இருக்குது. எஸ் இது ஆப்ஷனல் ஒன்னாக இருக்கும். இட் மே பி க்ரோ aerobically ஆர் anaerobically. aerobic மேனர்லையோ இல்லை anaerobic மேனர்லையோ சர்வைவ் ஆகிறதுக்கான அடாப்டபிள் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தான் இந்த facultative anaerobic respiration. facultative anaerobic மேனர்ல ரெஸ்பைர் பண்ணுற ஆர்கானிசத்தை facultative anaerobes. எஸ் இங்கே ஆப்ளிகேட் aerobes அப்படின்னா ஆப்ளிகேட் மேனர்ல ஆக்சிஜன் கம்பல்சரி ரெக்வயரபிளாக இருக்கிற ஆர்கானிசத்தை ஆப்ளிகேட் aerobes. aerobesனா ஆர்கானிசம், aerobic கண்டிஷனை ரெஃபர் பண்ணுறது aerobic சொல்லுவாங்க. aerobesனா அந்த கண்டிஷனில் சர்வைவ் ஆகிற ஆர்கானிசம். Okay, which means facultative anaerobes is the organism which grow either using energy from aerobic respiration or anaerobic respiration. In other words, the organism which grow and develop and metabolize by using oxygen as a terminal acceptor, which means aerobic manner or fermentation process like energy utilize பண்ணி grow ஆகுற anaerobic mannerல respire பண்ற organism இந்த facultative anaerobes ஆகும். Okay, facultative anaerobesக்கு equally as well as salmonella. equally உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா நம்மளோட இன்டெஸ்டைன்ல சர்வைவ் ஆகிற பாக்டீரியா ஈக்குவலி பாக்டீரியாவா இருக்கும். சால்மோனெல்லா கூட எஸ் அஃப்கோர்ஸ் உனக்கு தெரியும், நம்ம பாக்டீரியாவோட இன்ட்ரோடக்ஷன் படிக்கும்போது பாக்டீரியாஸ் ஆர் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ அந்த டாபிக்ல சால்மோனெல்லா டைஃபாய்டை காஸ் பண்ற சால்மோனெல்லா டைஃபிமூரியம் சொல்லக்கூடிய பாக்டீரியாவுடைய ஜீனஸ் நேம், காசல் ஆர்கானிசத்தோடைய ஜீனஸ் நேம் தான் இந்த சால்மோனெல்லாவா இருக்கும். which means salmonella as well as E. coli ரெண்டுமே facultative anaerobes ஆகும், which means which has ability to survive both aerobically as well as anaerobically.
இந்த ஈகோலை பாக்டீரியா ஃபேக்கல்டேட்டிவ் மேனர்ல க்ரோ ஆகுது இல்லையா, ஆக்சிஜன் பிரசன்ஸ்லயும் அதால இருக்க முடியும், ஆக்சிஜன் ஆப்சென்டா இருந்தாலும் அதால சர்வைவ் ஆக முடியும். இந்த ஈகோலை பாக்டீரியா நம்மளோட இன்டெஸ்டினல்ல, நம்மளோட அப்டாமினல்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ்ல, அப்சஸஸ்ல நம்மளோட அப்டாமினல் இன்ஃபெக்ஷன் சைட்ல இந்த ஈகோலை பாக்டீரியா அந்த இடத்துல அவைலபிளா இருக்கிற ஆக்சிஜன்ஸ் எல்லாத்தையும் ராபிடா ஃபாஸ்டா கன்சியூம் பண்ணி ஏரோபிக் கண்டிஷனை anaerobic கண்டிஷனா அதை சேஞ்ச் பண்ணிடும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அங்க ஏரோபிக் மெட்டபாலிசம்க்கு பதில் anaerobic மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அங்க நடக்கும். இந்த anaerobic மெட்டபாலிக் ரியாக்ஷன் anaerobic என்விரான்மெண்ட் எதை அலோ பண்ணும் அப்படின்னா இந்த இன்ஃபெக்டட் சைட் இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற சைட்ல இந்த இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ற anaerobic பாக்டீரியாவோட growth-ஐ அது ஃபெசிலிட்டேட் பண்ணும். அப்போ இந்த anaerobic பாக்டீரியா ஃபாஸ்டா grow up ஆகி டிசீஸை காஸ் பண்ணும். இதுதான் நமக்கு இந்த ஃபேக்கல்டேட்டிவ் anaerobesல கொடுத்துருப்பாங்க. ஈகோலையோட ரோல் என்னன்னு தெரியுதா? நமக்கு நார்மலா அப்டாமினல் அப்சஸஸ் நம்மளோட அப்டாமினல் இருக்கிற இன்ஃபெக்டட் சைட்ல இருக்கிற anaerobic பாக்டீரியா anaerobic கண்டிஷன்ல தான், anaerobic என்விரான்மெண்ட்ல தான் அதால grow ஆக முடியும். அது grow ஆகிறதுக்கு தேவையான anaerobic கண்டிஷனை எது லீட் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபேக்கல்டேட்டிவ் anaerobic-ஆ இருக்கக்கூடிய ஈகோலை லீட் பண்ணுது. எப்படி லீட் பண்ணும் அப்படின்னா இன்ஃபெக்டட் சைட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிற அப்டாமினல் அப்சஸஸ்ல ஃபவுண்டடா இருக்கிற ஈகோலை பாக்டீரியா நம்ம அப்டாமினல்ல இருக்கிற ஆக்சிஜனை ராபிடா ஃபாஸ்டா கன்சியூம் பண்ணி ஏரோபிக் கண்டிஷனை anaerobic கண்டிஷனா சேஞ்ச் பண்ணுது. இந்த தடவை ஏரோபிக் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸை anaerobic மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸா அது சேஞ்ச் பண்ணுது. ஏன்னா அங்க anaerobic கண்டிஷனை anaerobic என்விரான்மெண்ட்ல லீட் பண்றது மூலமா anaerobic மெட்டபாலிசமா கன்வெர்ட் ஆகுது. அந்த கண்டிஷன்ல anaerobic என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல ஃபவுண்டடா இருக்கிற anaerobic பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற anaerobic பாக்டீரியா ஃபாஸ்டா grow ஆகி டிசீஸை காஸ் பண்ணுது. இது ஈகோலையோட ரோல். ஈகோலை இஸ் a facultative anaerobe. ஈகோலை பத்தி ஏன் இங்க சொல்லிருக்காங்கன்னா ஈகோலை இஸ் an example for facultative anaerobes. facultative manner of respiration-க்கு ஈகோலை எக்ஸாம்பிளா இருக்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையும் இங்க படிக்கிறோம். லாஸ்ட் ஒன் கேப்னோஃபிலிக். இந்த கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்றது என்ன அப்படின்னா நம்ம இங்க ரெஸ்பிரேஷனை கேட்டகரைஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் கேட்டகரைஸ் பண்ணாங்க இல்லையா. ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல ஒரு ஆர்கானிசம் grow ஆகுது, டெவலப் ஆகுது, மெட்டபாலைஸ் ஆகுதுன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அந்த ஆர்கானிசத்தை ஏரோப்ஸ் அப்படின்னு நேம் பண்ணாங்க. ஆக்சிஜன்ல ஒரு பாக்டீரியா grow ஆகுது, டெவலப் ஆகுது, மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த ரெஸ்பிரேஷனை anaerobic ரெஸ்பிரேஷன் சொன்னாங்க. அந்த ரெஸ்பிரேஷன் anaerobic மேனர்ல சர்வைவ் ஆகிற பாக்டீரியாவை ஆர்கானிசத்தை anaerobes அப்படி நேம் பண்ணாங்க இல்லையா. whereas in capnophilic இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். கிஷோரா ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் சொன்னாங்க இல்லையா. இன்ஹேல் ஆகிற ஆக்சிஜனை ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் இன்ஹேல் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் ஆகுது. whereas in capnophilic பாக்டீரியா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாக்டீரியா. கார்பன் டை ஆக்சைடு பாக்டீரியா அதோடைய growth-க்கு டெஃபினட்டா கார்பன் டை ஆக்சைடு இருந்தா மட்டும்தான் அதால grow ஆக முடியும். அந்த ஸ்பெஷல் கேஸ் தான் capnophilic bacteria. The case is the condition is reported in Campylobacter. Capnophilic அப்படினாவே loving carbon dioxide loving bacteria capnophilic bacteria நேம் பண்ணுவாங்க, which means the bacteria which require carbon dioxide for their growth. அதுதான் capnophilic bacteria. இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த capnophilic bacteria இருக்கிற ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் Campylobacter. Campylobacterன்றது என்ன அப்படின்னா எஸ் ஷேப்லயோ இல்ல விப்ரியோ சொல்லக்கூடிய கமா ஷேப்லயோ இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த கேம்ஃபைலோபாக்டர் ஹியூமன் பீயிங்ஸ் as well as அனிமல்ஸ்ல டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாரசிட்டிக் பாக்டீரியா தான் இந்த கேம்ஃபைலோபாக்டீரியா இருக்கும். எஸ் லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா கிளியரா. லைஃப் ப்ராசஸ்ல ஒன்று ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல சர்வைவ் ஆகுதுன்னா ஏரோபிக்கா இருக்கும், ஆக்சிஜன் ஆக்சன்ஸ்ல சர்வைவ் ஆகுதுன்னா anaerobes-ஆ இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆர்கானிசம் அதோட growth-க்கு கார்பன் டை ஆக்சைடு ரெக்வயரபிளா இருக்குன்னா கேப்னோஃபிலிக்கா இருக்கும். கேப்னோஃபிலிக் எக்ஸாம்பிள் கேம்ஃபைலோபாக்டர். ஏரோபிக் anaerobic ரெண்டுத்துமே ஆப்ளிகேட் as well as facultative ரெண்டு கண்டிஷனும் இருக்கும். நமக்கு இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தான் facultative aerobic-ஆ சொல்லிருப்பாங்க. ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் ரெக்வயரபிளா இருக்கும்,
டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டரா ஆக்சிஜன் ரெக்வயரபிளா இருக்கிற ஆர்கானிசம் தான் ஏரோபிக் பாக்டீரியாவா இருக்கும். which means ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல மட்டும் தான் அதால சர்வைவ் ஆக முடியும். ஆக்சிஜன் ஆப்சன்ஸ் கண்டிஷன்ல அண்டர் anaerobic கண்டிஷன் அதால சர்வைவ் ஆக முடியாது. அதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் obligate aerobics என்னது definite compulsory they must need oxygen for their growth for surveillance are named as obligate parasite. Example micrococcus species micrococcus genus ல இருக்கிற எல்லா ஸ்பீஷிஸும் மேக்ஸிமம் ஸ்பீஷிஸ் இந்த obligate aerobics ஆ இருக்கும். ஏன்னா ரூல் ஒன்றுனா டெஃபினட்டா எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் anaerobic respiration. anaerobic respiration ஆக்சிஜன் ஆப்சன்ஸ்ல சர்வைவ் ஆகிற ஆர்கானிசம் தான் ஆக்சிஜன் ஆப்சன்ஸ்ல நடக்கிற ரெஸ்பிரேஷன் anaerobic respiration, which means the bacteria do not use oxygen for their growth and metabolism. அதுதான் anaerobic respiration. இது எப்படி எனர்ஜி அப்ளை பண்ணனும் by the process of fermentation process மூலமா கிடைக்கிற எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி grow ஆகிறது டெவலப் ஆகிறது மெட்டபாலைஸ் ஆகிறது தான் anaerobic respiration இருக்கும். எக்ஸாம்பிள் Clostridium species. facultative anaerobes என்னது it may either grow by aerobically or anaerobically. aerobically னா terminal acceptor ஆக்சிஜன் இருக்கும். anaerobic means fermentation process மூலமா எனர்ஜியை அப்டைன் பண்ணி grow ஆகிறது மெட்டபாலைஸ் ஆகிறது anaerobic respiration. E. coli as well as salmonella ரெண்டுமே facultative எக்ஸாம்பிளா இருக்கும். ஒரு E. coli நம்மளோட abdominal abscessesல infected regionல அங்க இருக்கிற wounded partல infected fluids இருக்கும். அதுல இன்ஃபெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற பாக்டீரியாவும் இருக்கும். அந்த பாக்டீரியா anaerobic கண்டிஷன்ல டெவலப் ஆகிற பாக்டீரியாவா இருக்கும். ஆனா நமக்கு facultative mannerல grow ஆகக்கூடிய E. coli பாக்டீரியா aerobic கண்டிஷனை anaerobicா கன்வெர்ட் பண்ணும். எப்படின்னா நம்மளோட abdominal abscesses இருக்கிற ஏரியால இருக்கிற ஆக்சிஜனை ராபிடா ஃபாஸ்டா கன்சியூம் பண்ணி ஆக்சிஜன் ஆப்சன்ஸ் கண்டிஷனை grow ஆகிற anaerobic கண்டிஷன்ல grow ஆகக்கூடிய இந்த பேத்தஜெனிக் பாக்டீரியாவோட growth அதை ஃபெசிலிட்டேட் பண்ணும். அப்போ aerobic கண்டிஷன் என்வரன்மெண்ட் anaerobic என்வரன்மெண்டா சேஞ்ச் ஆகிறதுனால anaerobic பாக்டீரியாவோட growth அது அலோ பண்ணும். அப்போ இந்த anaerobic பாக்டீரியா anaerobic கண்டிஷன்ல anaerobic என்வரன்மெண்ட்ல ஃபாஸ்டா டெவலப் ஆகி டிசீஸை காஸ் பண்ணும். இதுதான் E. coli பாக்டீரியா. E. coli பத்தி ஏன் இவ்வளோ ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அது வந்து facultative anaerobes எக்ஸாம்பிளா இருக்கிறதுனால. இஸ் கிளியரா? தேங்க்யூ.